இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். விசுவாசியின் காதில் படக்கேசு என்ற நாமம் விருப்பாயவர் செவியில் தோனி இனிப்பாகுது பாசம். விசுவாசியின் காதில் படக்கேசு என்ற நாமம் விருப்பாயவர் செவியில் தோனி இனிப்பாகுது பாசம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் மீண்டும் அவங்களை வாழ்த்துகிறோம். புதிய நாளை கர்த்தர் கிருபையை கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான ஒன்று. விசுவாசம் என்ற ஒன்று நமக்குள் இல்லாவிட்டால் நாம் எதையுமே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பம் வீண், நாம் எடுக்கிற முயற்சிகள் வீணாய் போய்விடும். விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசமாய் அநேக நேரத்தில் வார்த்தைகளை விட்டு விடுகிறோம். எனக்கு என்ன இருக்குது, எனக்கு என்ன நடக்கும், நான் ஜெபித்தலா கேட்க போகிறார், அப்படி இரு மனதோடு அல்லது அப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற நிலைமையில இருக்கிறவங்க ஜெபிக்காம இருப்பதே நல்லது. ஏனென்றால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி ஏதோ ஜெபித்து பார்ப்போம், ஏதோ போட்டு பார்ப்போம், கிடைச்சா லாபம் என்று சொல்லி இல்லை. இந்த இடத்துல தான் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்காக மகனுக்காக போய் நிற்கிறார். சீஷரிடம் போகும்போது அற்புதம் நடக்கல, ஏசாமிட்ட போய் நிற்கும் போது இவர் செய்வாரான்னு சொல்லி போய் தான் நிற்கிறார். உம்மால் முடியுமாண்டவர் என்று போய் இல்ல, சீஷர்களால் முடியல, நீங்க வேணா ட்ரை பண்ணுங்க என்று சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அந்த தகப்பனை பார்த்து, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், உனக்கு விசுவாசம் வேண்டும். நீ தகப்பனாகிய அல்லது பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது நமக்கு முதலாவது விசுவாசம் வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சுகத்தை கொண்டு வருவார், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார், பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி கொடுப்பார், குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார், தேர்வில் வெற்றியை கொடுப்பார், நல்ல வேலையை கொடுப்பார் என்று ஜெபிக்கிற பெற்றோர்கள் இதன் முதலில் விசுவாசித்து அல்ல விசுவாசத்தோடு ஆண்டோட கேட்டீங்கன்னா அது கூடும். இல்லாத பட்சத்துல ஏதோ ஜெபித்து பார்ப்போம், ஆண்டவர் செஞ்சா செய்யட்டோம்னா கண்டிப்பாக அதற்கு பதில் வராது. இதுதான் வேதம் சொல்லுகிறது. இப்ப என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக எனக்கு விசுவாசமே இல்லை, நான் எப்படி ஜெபிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் விசுவாசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். இந்த தகப்பன் அதை தான் செய்கிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடுமா ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப தகப்பன் என்ன சொல்ல, ஆண்டவரே என் அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க தான் ஜெபம் பண்றார். பையனுக்காக கேட்ட சுகத்தை கூட விட்டு விட்டார். மாறாக என் அவிசுவாசத்தை எடுத்து போடுங்கன்னு சொல்லும்போது அவிசுவாசம் போய்விடுகிறது, விசுவாசம் உள்ளே வருகிறது. அதற்கு அப்புறம் ஆண்டவர் அற்புதத்தை செய்து விடுகிறார். நம்முடைய அவிசுவாசத்தை நம்ம அகற்றுவோம். கர்த்தர் கொடுக்கிறதெல்லாம் பெஸ்டாக தான் இருக்கும். குறைவாக இருக்கிறது பார்வைக்கு தெரியலாம், அல்லது பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது, ஆனாலும் கூட விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போமானால் அந்த குறைவு நிறைவாய்விடும். ஒரு அருமையான பெற்றோர் குழந்தையை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த ஏற்ற வயதிற்கு ஏற்ற வளர்ச்சி அங்க பார்க்க முடியல, பேசல இன்னும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரே துக்கமா போச்சுது. எல்லாம் ஆக்டிவா இருக்கிறாப்புல, விளையாடுறாப்புல, எல்லாம் செய்யறாப்புல, கூப்பிட்ட உடனே பதில் வர இது பண்றாப்புல, எல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்றாப்புல, பாக்குறாப்புல, எந்த குறைவுமே இல்லை. ஆனா அந்த வாயிலிருந்து வார்த்தை வரல. இப்ப இந்த பெற்றோருக்கு ரொம்ப துக்கமா போச்சுது. என்ன பண்றது? மெடிக்கல் ரீதியா பார்த்தா எல்லாமே நார்மலா இருக்குது. அப்ப ஒரு நாள் அப்படி இருக்கும்போது, சோகமா இருக்கும்போது, இவனோட சின்ன வயசு பிள்ளைலாம் நல்லா பேசுதுன்னு சொல்லி அது என்னமா துக்கத்தை கொண்டு ஆண்டவர் சமூகத்துல போய் உட்கார்ந்தாங்களாம். ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாரா, நீங்கள் விசுவாசித்தால் கூடும், நீங்கள் ஏன் விசுவாசிக்க மாட்டீங்க, அவங்களுடைய விசுவாசம்லாம் போயிடுச்சு, இனி அவ்வளவுதான்ட்டு. ஆனா அன்னைக்கு உணர்ந்த, ஆண்டவரே நாங்க இதுவரை எதிர்பார்த்த விசுவாசம் நடக்கலன்னு எங்களுடைய விசுவாசத்தை இழந்துட்டோம். இப்ப நாங்க என் பிள்ளைக்கு நல்லா பேசணும்னு சொல்லி ஜெபிக்கலப்பா, மாறாக அந்த கணவன் மனைவி 2 பேரும் என்ன ஜெபித்தார்களாம், எங்களுடைய அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க, நீங்க கொடுத்த பிள்ளை எங்களுக்கு அது பெஸ்டாக தான் இருக்க முடியும், கிருபை கொடுங்க, விசுவாசத்தை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணாங்களாம். அவ்வளவுதான், இவர்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. ஆண்டவர் நமக்கு பெஸ்ட்டை தானே கொடுக்க முடியும். அப்படியே கொடுத்தது இப்போ குறைவா இருந்தா கூட அதை நிறைவா அவரால் மாற்ற முடியுமா? ஜெபித்தாங்க. ஆண்டவர் வாயின் கட்டை அவிழ்த்தார். அந்த குழந்தை சில நாட்களில் நன்றாக ஃப்ளூவன்சியா பேசக்கூடிய கருப்பை பெற்றுவிட்டது. பேச தொடங்கினதா. இவ்வளவு பெரிய ஆச்சரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. விசுவாசித்தால் கூடும், எல்லாம் வாய்க்குமா? இன்னைக்கு ஆண்டுகிட்ட கேட்போமா, ஒருவேளை விசுவாசத்தை இழந்துட்டீங்களா? எவ்வளவு நாட்கள் தான் சொல்லிட்டு காத்திருந்து அல்லது பொறுமையோடு பார்த்து பார்த்து எதிர்பார்த்து தோற்று போயிட்டீங்களா? இல்ல, விசுவாசத்தை விட்டுறாதுங்க. விசுவாசம் நமக்குள் இருந்தால் மரித்து போனது கூட மீண்டும் உயிர்ப்பிக்கும்.
பட்டு போனது கூட மீண்டும் துளிர்க்கும்படி ஆண்டவர் செய்வாரு. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்துல தாழ்த்தி வந்திருக்கிறோம். அநேக நேரத்துல, அநேக சமயங்கள்ல, அநேக காரியங்கள் நாங்கள் விசுவாசத்தை இழந்திருந்தோம்ப்பா. சூழ்நிலையை பார்க்கும் பொழுது மாம்ச பிரகாரமே சிந்திக்க ஆரம்பிச்சிருந்தோம், அனுபவபூர்வமாக பார்க்க ஆரம்பிச்சிருந்தோம், மற்றவர் சொல்றதை கேட்டு அதன்படி நம்ப ஆரம்பிக்கிறோம். நம்முடைய வல்லமை மட்டுப்படுத்திருந்தோம், நம்முடைய கிரிகளை மறந்து போய்விடுகிறோம், நீர் செய்ய வல்லவர் என்பதை நினையாமல் போய்விடுகிறோம். அப்படி அல்ல. இந்த நாளில யாரெல்லாம் விசுவாசத்தை இழந்து போயிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு விசுவாசத்தின் ஆவினால் நிரப்பி விசுவாசத்தை கொடுத்து உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள, உண்மையை நோக்கி பார்க்க, உம்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யும். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அவிசுவாசத்தை எடுத்து போட்டு விசுவாசத்தினால் நிறைத்து எல்லாவற்றையும் வாய்க்கும்படியா செய்வீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நிறைவான விசுவாசத்தை கேட்போம், அவிசுவாசம் நீங்கும்படியா ஜெபிப்போம். விசுவாசம் நம்ம பெறுகிறோம், எல்லா காரியங்களும் நமக்கு நன்மைக்கு எதுவாக மாறிடும். இந்த சிந்தனையோட நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். விசுவாச